ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் குடும்பத்தின் அன்பான எல்லாருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது ராசி மண்டலத்திலேயே ரொம்ப அன்பான, அதே நேரம் ரொம்ப ரொம்ப காயப்பட்ட இதயத்தை கொண்ட துலாம் ராசிக்காரங்கள பத்தி தான். துலாம் ராசி அன்பர்களே, இது உங்களுக்கான பதிவு. உங்க மென்மையான மனசையும், யார்கிட்டயும் சொல்லாம நீங்க சுமந்துட்டு இருக்கிற வழிகளையும், நீங்க கடந்து வந்த பாதைகளையும் பத்தி ஆழமா பேசதான் வந்திருக்கேன். இது வெறும் ராசி பலன் இல்ல, இது உங்க மனசோட நான் பேச போற ஒரு உரையாடல். உங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலையாவது தந்துடணும். அதுதான் இந்த பதிவோட ஒரே நோக்கம். வாங்க, உங்க ஆன்மாவோட மறுபக்கத்தை மெதுவா திறந்து பார்க்கலாம். இந்த வரிய கேட்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன அதிர்வு வருதா? ஆமாம், அதுதான் உங்க உண்மையான குணம். தூக்கத்துல கூட உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கு கூட நீங்க கெட்டதை நினைக்க மாட்டீங்க. உங்க உள்ளம் அவ்வளோ சுத்தமானது, ஒரு குழந்தை மனசு மாதிரி. அடுத்தவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட உங்களால தாங்கிக்கவே முடியாது. மத்தவங்களோட சந்தோஷத்துல தன்னோட சந்தோஷத்தை பாக்குறது உங்க ரத்தத்திலேயே ஊர்ன ஒரு குணம். அதனாலதான் சொல்றேன், இந்த வார்த்தைகள் உங்களுக்காகவே எழுதப்பட்டது. ஆனா இந்த கேள்விதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? இவ்ளோ நல்ல மனசுக்கு ஏன் இவ்ளோ சோதனைகள் வருது? நான் என் உயிரா நினைச்சு நம்பின உறவுதானே என் இதயத்தை ஆழமா காயப்படுத்திருச்சு. நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு உங்க தனிமையில நீங்க அழாத ராத்திரியே இல்லைன்னு சொல்லலாம். இந்த கேள்வி உங்க மனசுல பல தடவை, ஏன் 1000 தடவை கூட வந்திருக்கும். இதுக்கான பதில்களை தான் நாம இந்த உரையாடல்ல ஜோதிட ரீதியா தேடப் போறோம். இந்த ஆன்ம பயணத்துல நீங்க என் கூட தொடர்ந்து இணைஞ்சிருக்க நான் ரொம்ப அன்பா கேட்டுக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். தயவு செஞ்சு நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஒவ்வொருத்தரோட ஆதரவு தான் இந்த மாதிரி பதிவுகளை உருவாக்க எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கு. சரி, நாம இப்போ உங்க ராசியோட அடிப்படை குணங்களை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். உங்களுக்கு ஏன் இத்தனை சோதனைகள் வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உண்மையில யாரு, உங்க குணத்தோட ஆணிவேர் எதுன்னு நம்ம முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க ராசியோட சின்னமே தராசு. இது வெறும் ஒரு அடையாளம் இல்ல, இதுதான் உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு உறவுலையும், ஒவ்வொரு செயல்லையும் உங்க மனசு ஒரு தராசு மாதிரி தான் வேலை செய்யும். எது சரி, எது தப்பு, எது நியாயம், எது அநியாயம் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை ஓயாம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு பிரச்சனைன்னு வந்தா நீங்க யார் பக்கம்னு பார்க்க மாட்டீங்க, நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு மட்டும்தான் பாப்பீங்க. இந்த குணத்தால சில சமயம் சொந்தக்காரங்களோட எதிர்ப்பு கூட நீங்க சம்பாரிச்சுக்குவீங்க. ஆனா அது உங்க தப்பில்ல, அது உங்க குணம். நியாயத்துக்காக நிக்கிறது உங்க பிறவி குணம். இங்க பாருங்களேன், உங்க குணங்களை உருவாக்குறதுல கிரகங்களோட பங்கு எவ்வளவு முக்கியம்னு. நீதிமான், தர்மத்தோட அரசன்னு சொல்ற சனி பகவான் உங்க ராசியில தான் உச்சமடைறார். உச்சமடைறதுனா என்ன தெரியுமா? ஒரு கிரகம் தன்னோட முழுமையான மிக உயர்ந்த சக்தியோட இருக்கிறது. அதனாலதான் உங்ககிட்ட வேற யார்கிட்டயும் இல்லாத ஒரு அசைக்க முடியாத நீதி உணர்வு இருக்கு. அடுத்ததா உங்க ராசி அதிபதி சுக்கிரன். இவர்தான் அன்பு, பாசம், கலை எல்லாத்துக்கும் அதிபதி. அவரும் உங்களுக்கு இயற்கையாவே பெருந்தன்மையும் மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்து உருகிற மனசையும் கொடுக்கறார். ஆனா அதே நேரம் ஆளுமை, தலைமை பண்பு, நான் அங்கிற அகங்காரம் இதையெல்லாம் குறிக்கிற சூரியன் உங்க ராசியில நீசமடைறார், அதாவது பலவீனமா இருக்கார். இதனாலதான் நீங்க உங்களுக்காக வாழ்றதை விட மத்தவங்களுக்காகவே உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்க. சுயநலம்ங்கிற வார்த்தையே உங்க அகராதியிலே இல்ல. இந்த உவமை, இது எவ்வளவு உண்மையானது பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது உங்க இதயத்தோட மொழி. மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்தா உங்களால சும்மா இருக்கவே முடியாது. கரையில தூக்கி போட்ட உயிருக்காக துடிக்கிற ஒரு மீன் மாதிரி கஷ்டப்படுறவங்களோட நிலைய நினைச்சு உங்க மனசு துடிக்கும். அவங்களோட கஷ்டம் தீரணும்னு நீங்க மனசார கடவுள்கிட்ட வேண்டுவீங்க. உங்களால முடிஞ்ச உதவியே செய்வீங்க. இதுதான் உங்க ஆன்மாவோட அழகு. இந்த கருணை தான் உங்களை ஒரு மனுஷனா இல்ல, ஒரு தெய்வமாவே உயர்த்துது. உள்ளுக்குள்ள 1000 புயலடிக்கும், யார்கிட்டயும் சொல்ல முடியாத சோகங்கள் இருக்கும், பகிர்ந்துக்க முடியாத வலிகள் இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் உங்களுக்குள்ள புதைச்சிக்கிட்டு வெளியில நீங்க எப்பவும் அமைதியான கடல் மாதிரி தான் தெரிவீங்க. ஒரு மெல்லிய பொன்னுகையால உங்க கண்ணீரை மறைச்சிடுவீங்க. உங்க வலியையும் உங்க போராட்டங்களையும் மத்தவங்க கிட்ட காட்டி அவங்க கிட்ட பரிதாபத்தை தேட விரும்பாத ஒரு சுயமரியாதையுள்ள குணம் உங்களுக்கு உண்டு. நான் ஏன் மத்தவங்களுக்கு பாரமா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. இந்த குணம் உங்களை வலிமையானவரா காட்டினாலும் பல சமயம் உங்களை தனிமைப்படுத்துறங்கிறது தான் ரொம்ப வேதனையான உண்மை. இப்போ நாம கொஞ்சம் ஆழமான, ஒருவேளை உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு பகுதிக்கு வரும். உங்க வாழ்க்கையில நீங்க அடிக்கடி சந்திக்கிற துரோகங்களை பத்தி பேச போறோம். பயப்படாதீங்க, இது உங்களை காயப்படுத்துறதுக்காக இல்ல. அதுக்கு பதிலா உங்க காயத்துக்கான மூல காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழியை தேடத்தான். இந்த காட்சி உங்க வாழ்க்கையோட ஒரு பக்கத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுதா? ஒரு நல்ல மனசோட எந்த பலனையும் எதிர்பார்க்காம நீங்க ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா அந்த உதவியே உங்களுக்கு பகையா மாறும்.
நீங்க கொடுத்த பணம் திரும்பி வராம ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இல்லனா நீங்க செஞ்ச ஒரு நல்ல காரியமே உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுத்திருக்கலாம். நான் நல்லது தானே செஞ்சேன், எனக்கே இப்படி நடக்குதுன்னு நீங்க உடைஞ்சு போயிருப்பீங்க. அந்த வலியோட ஆழமும் அந்த ஏமாற்றத்தோட பாரமும் எனக்கு புரியுது. இப்போ ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான உண்மைய சொல்றேன். உங்க முழு கவனத்தோட கேளுங்க. பல நேரங்கள்ல நீங்க சந்திக்கிற துரோகத்துக்கு காரணம் உங்க நண்பர்களோ சொந்தக்காரங்களோ இல்ல. அவங்க உங்கள நேசிச்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா உங்க ஒற்றுமையும் உங்க வளர்ச்சியையும் பார்த்து பொறாமப்படுற மூணாவது மனுஷங்க சிலர் இருப்பாங்க. மகாபாரதத்துல வர சகுனி மாதிரி அவங்க உங்க 2 பேருக்கும் நடுவுல புகுந்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி உங்க உறவுகளை விஷமாக்கி பிரிச்சு விட்டுடுவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா நம்மள விட பெரியாள் ஆயிடுவாங்களேங்கிற கெட்ட எண்ணத்தால அவங்க காய் நகர்த்துவாங்க. அதனால தயவு செஞ்சு உங்க மேல தப்புன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. நீங்க ஏமாளி இல்ல, நீங்க பொறாமையோட இலக்கா இருந்திருக்கீங்க, அவ்ளோதான். ஒரு நிமிஷம் உங்க மனக்கண்ணுல யோசிச்சு பாருங்களேன். எந்த காரணமும் சொல்லாம உங்களை விட்டு விலகி போன உறவுகள் இருக்கா? ஒரு விளக்கமே கொடுக்காம உங்கள அந்நியன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்ச நட்புகள் உண்டா? அந்த ஏன்கிற கேள்விக்கு பதில் தெரியாம நீங்க இன்னிக்கும் தவிச்சிட்டு இருக்கீங்களா? அந்த வலி உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கலாம். காரணம் தெரியாத பிரிவோட வலி ரொம்ப ரொம்ப கொடியது. சரி, போதும். வலிகளை பத்தி பேசினது போதும். இப்ப அந்த வலிகள்ல இருந்து நாம வெளியில வருவோம். உங்களுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய, இதுவரைங்க நீங்க உணராத மறைக்கப்பட்ட சக்திகளை பத்தி நாம பேச போறோம். இது உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை உருவாக்கும். நீங்க சாதாரணமான ஆள் இல்லங்கிறத உங்களுக்கு உணர்த்தும். ஆமா, இதுதான் உங்க தனித்துவம், உங்க மிகப்பெரிய பலம். ஆரம்பத்துல உங்க நல்ல குணத்தால நீங்க ஏமாறலாம், காயப்படலாம். ஆனா உங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த சதுரங்க ஆட்டத்துல திரைக்கு பின்னாடி இருந்து காய் நகர்த்துறது யாருங்கிறத உங்க உள்மனசு ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிடும். ஒரு தடவை நீங்க அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் வாக்குவாதமோ சண்டையோ இருக்காது. அமைதியா அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து முழுசா வேரோட நீக்கிடுவீங்க. அது கோபத்தோட வெளிப்பாடு இல்ல, அது உங்க சுயமரியாதையோட, உங்க சுய பாதுகாப்போட வெளிப்பாடு. துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் என்னன்னா, உங்களுக்கு இழந்தது எதுவுமே நிரந்தரம் இல்ல. நீங்க இழந்த நட்பா இருந்தாலும் சரி, தப்பா முதலீடு செஞ்சு இழந்த பணமா இருந்தாலும் சரி, அவமானத்தால போன உங்க கௌரவமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் மீட்டெடுக்கிற ஒரு அசாத்தியமான சக்தி உங்களுக்கு உண்டு. குறிப்பா உடைஞ்சு போன உறவுகளை மறுபடியும் ஒன்னு சேர்க்கறதுல உங்களை மிஞ்ச இந்த உலகத்துல யாருமே இல்ல. ஏன்னா தராசு மாதிரி 2 பக்க நியாயத்தையும் உங்களால பார்க்க முடியும். அந்த சக்தி தான் உங்க வரம். இப்போ பூர்வ புண்ணியம்ங்கிற ஒரு ரொம்ப அழகான சக்தி வாய்ந்த விஷயத்த பத்தி நாம பார்க்க போறோம். இது என்னன்னா, உங்க போன ஜென்மங்கள்லயும் இந்த ஜென்மத்திலயும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்களோட சேமிப்பு. இது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சேமிப்பு. ஏன்னா இதுதான் உங்களை காப்பாத்துற கவசம். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பஸ்ல போகும்போது ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட எக்ஸாம் எழுத பேனா இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க உங்க பேனாவை கொடுத்திருக்கலாம். ஒரு ஏழைக்கு பசிக்குதுன்னு நீங்க ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்திருக்கலாம். நீங்க அதை அந்த நிமிஷமே மறந்திருப்பீங்க. ஆனா இந்த பிரபஞ்சம் அதை மறக்காது. உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கிற நீதி தேவனான சனி பகவான் அந்த நல்ல காரியங்களையெல்லாம் தன்னோட கணக்குல புண்ணியமா எழுதி வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது, வாழ்க்கையே இருண்டுடுச்சுன்னு நீங்க நினைக்கிற ஒரு சரியான நேரத்துல அந்த உதவியோட பலன் வேற ஒரு ரூபத்துல உங்களை தேடி வந்து காப்பாத்தும். உங்க தாராள குணம், உங்க கருணை ஒருபோதும் வீணா போகாது. அதுதான் பூர்வ புண்ணியம். சரி, உங்களை காயப்படுத்தினவங்கள பத்தி பார்த்தாச்சு. இப்போ உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உண்மையான ஆதரவையும் கொண்டு வர்ற உறவுகள், ஆட்கள் யாருன்னு பார்க்கலாம். இவங்க கூட இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய மனபலத்தையும் வளர்ச்சியும் தரும். உங்க ஜாதகத்துல அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் அதிபதியான புதன் பாக்கியாதிபதியா வர்றதால அறிவார்ந்த மனிதர்கள் உங்களை ஒரு காந்த மாதிரி இருப்பாங்க. நல்லா பேசுறவங்க, சமூக நீதிக்காக குரல் கொடுக்கிற வக்கீல்கள், நேர்மையான அக்கவுண்டன்ட்ஸ், வாழ்க்கைக்கு வழிகாட்டுற டீச்சர்ஸ் மாதிரியான உங்களோட நட்பு உங்களுக்கு இயல்பாவே கிடைக்கும். அதே மாதிரி உங்க ராசி அதிபதி சுக்கிரன் கலையோட நாயகன்கிறதால கலைத்துறையை சேர்ந்த நடிகர்கள், டான்சர்ஸ், எழுத்தாளர்கள், மீடியாக்காரங்களோட நட்பும் உங்களுக்கு பலம் சேர்க்கும். இவங்க தான் உங்க உண்மையான சப்போர்ட் சிஸ்டம். இந்த உறவுகளை பத்திரமா பாத்துக்கிறது ரொம்ப அவசியம். உங்களுக்குள்ள ஒரு ரொம்ப அழகான தனித்துவமான குணம் இருக்கு. நீங்க தனியா இருக்கும்போது கூட உண்மையில தனியா இருக்கறதில்ல. மத்தவங்களுக்கு அது தனிமையா தெரியலாம், ஆனா உங்களுக்கு அது ஏகாந்தம். புத்தகங்கள்ல வாழற கதாபாத்திரங்களும் கவிதைகளோட வரிகளும் பழைய பாட்டுகளும் கடந்த கால நினைவுகளும் உங்களை சுத்தி ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். உங்க கடந்த காலத்தை, நீங்க படிச்சத, பழகினத, வாழ்ந்தத அசை போடுறதுல நீங்க ஒரு தனி சுகத்தை காண்பீங்க. அதுவே உங்க தனிமைக்கு துணையா, உங்க மனசுக்கு மருந்தா இருக்கும். இப்போ நம்ம இந்த பகுப்பாய்வோட நிறைவுக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நீங்க கேட்ட எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப முக்கியம்.
இது உங்க மனசுல, உங்க ஆன்மாவுல ஆழமா பதிய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பிரபஞ்ச உண்மை. உங்க மனசுல ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். நீங்க கடந்து வந்த பாதை கடினமா இருந்திருக்கலாம். நீங்க சந்திச்ச மனுஷங்க உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை துரோகங்கள் நடந்தாலும், கடைசியில வெற்றி நியாயத்துக்கு தான். உங்க பக்கம் தர்மம் இருக்கு, உங்க பக்கம் நேர்மை இருக்கு. அதனால நீதி தேவன் சனி பகவானோட அருளால இந்த ஆட்டத்துல கடைசியில நீங்க தான் ஜெயிப்பீங்க. இது ஜோதிடம் சொல்ற வார்த்தை இல்ல, இது பிரபஞ்சத்தோட நியதி. இது உறுதி. இந்த வார்த்தைகளோட சக்திய உங்க இதயத்துல உணருங்க. யார் உங்கள ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோன்னு நினைச்சு அவமானப்படுத்தி காயப்படுத்தி விட்டு போனாங்களோ, காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. காலம் மாறும். நீதி தேவன் சனி பகவான் காலச்சக்கரத்தை சுழற்றுவாரு. அவர் ஒரு சூழலை உருவாக்குவாரு. அதே ஆட்கள் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு உங்க வீட்டு வாசல்ல தலகுனிஞ்சு வந்து நிக்கிற ஒரு நாள் கண்டிப்பா வரும். இது பழிவாங்கறதுக்காக இல்ல, இது கர்மா தன்னோட கணக்க நேர் செய்யறதுக்காக. அன்னைக்கு நியாயம் ஜெயிக்கும். ஆக எப்பவும் இத மட்டும் உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. உங்கள காப்பாத்துற மிகப்பெரிய ஆயுதம் வேற எதுவும் இல்ல. உங்க கையில வாழோ கேடயமோ தேவையில்ல. உங்க நேர்மையான குணமோ எந்த பலனையும் பார்க்காம உதவுற உங்க தாராள மனசுந்தான் உங்கள எல்லா கெட்டதுல இருந்தும் எல்லா எதிரிகள்கிட்ட இருந்தும் காப்பாத்துற மகா கவசங்கள். உங்க வாழ்க்கை ஒரு புது ஒளிமயமான அத்தியாயத்துக்குள்ள நுழைய காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த கால காயங்கள்லிருந்து மீண்டு வரப்போற வெற்றியை அனுபவிக்க, அந்த தெய்வீகமான அமைதியை முழுசா ஏத்துக்க உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அந்த வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்க நீங்க தயாரா? துலாம் ராசி அன்பர்களே, இந்த உரையாடல் உங்க இதயத்துக்கு ஒரு சின்ன ஆறுதலையும் உங்க எதிர்காலத்து மேல ஒரு புது நம்பிக்கையும் கொடுத்திருக்கோன்னு மனசார நம்புறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க அன்பை காட்ட ஒரு லைக் பண்ணுங்க. துலாம் ராசியில இருக்கிற உங்க நண்பர்கள், சொந்தக்காரங்க கூட இத பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் ஆறுதல் அடையட்டும். உங்க அனுபவங்களையும் இந்த காணொளி பத்தின உங்க எண்ணங்களையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிப்பேன். ரொம்ப முக்கியமா இது மாதிரி பல ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.